இருக்கே. குழம்பு அழகா இருக்கு. குழம்பு கண்ணு தண்ணி ஈஸியா சொல்லிட்டேன். சென்னை நகர எளிய குடும்பத்தில் இரண்டாவது மகளாக பிறந்த ஒரு குழந்தை பெனோ செஃபின் பார்வையின்றி பிறந்தாலும் மையேசானா. யார் வந்து கேட்டாலும் கண்ணு நல்லா இருக்கு கண்ணு நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் 7 மாசம் கழிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனப்பதான் உங்க குழந்தைக்கு கண்ணுக்கு பின்னாடி இந்த ரெட்டினா பகுதி வளரலன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா என் ஒய்ஃப் மாசமா இருக்கும்போது உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. அதனாலே உங்க குழந்தைக்கு கண்ணுக்கு பின்னாடி இந்த ரெட்டினா பகுதி வளரலன்னு சொல்லிட்டாங்க. என் குடும்பத்தோட வருஷத்துல இருக்கு. அவள் சின்ன வயசுல தடுக்கி விழுந்தா எப்படித்தான் வளர்க்க போறேன், ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்ப ஸ்கூல்ல சேர்த்தபோது நல்லா ஆர்வமா படிச்சான். பெனோ அவளது 4ஆம் வயதில் மழலியர் பள்ளியில் சேர்ந்தாள். அதான் பெனோ செஃபைனோட டீச்சர். அவகிட்ட நிறைய ஆர்வம் இருந்துச்சு. புது விஷயங்களை கற்றுக்கிற ரொம்ப ஆசைப்பட்டா. அவள் கம்ப்யூட்டர் சயின்ஸும் கற்றுக்கிட்டா. மேக்ஸில் அவள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாள். மேக்ஸில் அவள் தான் ஃபஸ்ட்டு வருவாள். எல்கேஜி படிக்கிறதுலேருந்தே எல்லாத்துலேயும் அவளே ஃபஸ்ட்டு வருவா. ஃபஸ்ட்டு வர்றது அவளோட எய்மே. 8th 9th 10th கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, பேச்சு போட்டினால அவளே ஃபஸ்ட்டு வருவாள். 2008ஆம் ஆண்டு நியூயார்க் வாஷிங்டன் டிசியில் நடந்த சர்வதேச இளைய தலைவர்கள் மாநாட்டில் பங்கு கொள்ள பெனோ 12ஆம் வகுப்பு முடித்தவுடன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த வாய்ப்பின் பெரிதாக சாதிக்கப் போகிறாள் என்பது உறுதியாகிறது. குளோபல் லீடர் கான்ஃபரன்ஸில் 45 பசங்க கலந்துக்கிட்டாங்க. எல்லா பசங்களும் நார்மல் பசங்க தான். பெனோ மட்டும்தான் பிளைண்டு. இந்த பசங்களோட பெனோ நல்லா கேள்வி கேட்பா. எல்லா சப்ஜெக்ட்லையும் நல்லா பேசுவா. ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, அவள் இயல்பாகவும் நேர்மையாகவும் இருந்ததுனால மற்ற மாணவிகளோட ஆதரவு அவளுக்கு நிறையவே இருந்துச்சு. எப்போவும் எல்லாரும் அவளை சுற்றியே இருப்பாங்க. அவள் எப்போ எதை சொன்னாலும் அவளை ஆதரிப்பாங்க. எப்போ அவளோட யோசனைகளையும் அடையாளங்களையும் ஏற்றுக்க தொடங்கினாங்களோ அப்போவே அவளுக்குள்ள தலைமை தாங்கிற தகுதி இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவள் ரொம்ப தன்னம்பிக்கையோடு இருந்தா. தொலைநோக்கு பார்வை இருந்துச்சு. தலைவனா இருக்கிறதுக்கு முதல் தகுதியே தான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், தன் இலக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தன் எதிர்காலத்தில் அவள் எடுத்த முடிவு சமுதாயத்தின் மேலேயும் மக்கள் மேலேயும் உள்ள அக்கறையை காட்டுதுன்னு நினைக்கிறேன். பெனோ 10ஆம் வகுப்பு முடிந்த போது சிவில் சர்வீஸ் போட்டி தேர்வு எழுத வேண்டும் என அப்பவே தோன்றியது. நீ எங்க இருந்தாலும் உனக்கான தனித்துவமும் தலைமை தாங்கும் தகுதியும் உங்ககிட்ட இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. விதிகளில் பார்வை இல்லை என்றாலும் தொலைநோக்கு பார்வை உண்டு. நான் இந்திய ஆட்சி பணியாளராக ஆக வேண்டும். இந்த வரிகள் தான் எனக்கான தூண்டுதலாக இருந்தது. சிவில் சர்வெண்டாக தேர்ச்சி பெறுவது என்பது இமயத்தை ஏற முயற்சிப்பது என்பது அதில் வெற்றி பெற மன உறுதியும் விடாமுயற்சியும் தேவை. பெனோ வந்து எங்க இன்ஸ்டியூட்ல தான் படிச்சா. இது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அரசு ஊழியர்களை வேலைக்கு எடுக்கக்கூடிய சிவில் சர்வீஸ் மூலமாக 23 சேவைகளுக்கு அவர்கள் ஆள் எடுப்பாங்க. நம்ம நாட்டிலே ரொம்ப கௌரவமான நல்கியுடைய சேவை இது. சிவில் சர்வீஸ் என்பது இந்திய குடியரசின் இயந்திர நிர்வாக அமைப்பு ஆகும். 23 சேவைகளில் ஐஏஎஸ் இந்திய நிர்வாக சேவை, ஐஎஃப்எஸ் இந்திய வெளியுறவு சேவை, ஐபிஎஸ் இந்திய போலீஸ் சேவை தான் முதுகெலும்பாக கருதப்படுகிறது. இது நாட்டிற்கு இயக்கத்தையும் தேர்ச்சியையும் வழங்குகிறது. இந்தியாவில் இருக்கிற எல்லா தேர்வுகளையும் முதன்மையானது எது, உலகத்திலே கஷ்டமானது எது? இப்போ அதை நினைச்சு பார்த்தா அப்போ எனக்கு தடையா இருந்த சிவில் சர்வீஸுக்கு தேவையான எந்த புத்தகமும் பிறல் வடிவிலே ஒளி வடிவிலே இல்லை. இந்தியாவில் உள்ள சில பார்வையற்றவர்கள் தான் சிவில் சர்வீஸ் தேர்வை மேற்கொள்றாங்க. ஆண்டுதோறும் சுமார் 10 லட்சம் நபர்கள் இந்த போட்டி தேர்வை எழுதுகிறாங்க. உலகிலே இதுதான் தேர்ச்சி சதவீதம் மிக குறைவு. 1000 ஒருவரே தேர்ச்சி பெறுவா. தான் ஒரு சிவில் சர்வீஸ் ஆக வேண்டும் என்று பெனோவின் மனதில் இருந்தது. அந்த இலக்கை தேவையான முயற்சியை 2014 ஆண்டு வரை அவள் முன் எடுக்கவில்லை. அவளுக்கு முதுநிலை பட்ட படிப்பு படிக்கும் திட்டம் இருந்தாலும் அதே நேரத்தில் போட்டித் தேர்வு எழுதுகிற எண்ணம் இருக்குன்னு சொன்னா. அப்பவே அவளுக்கு பெரிய திட்டம் இருக்குன்னு நான் உணர்ந்தேன். சிவில் சர்வீஸ் தேர்வுக்காக பயிற்சி எடுக்க எங்கள் அகாடமியில் வந்த அப்போ எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதே நேரத்தில் அவளை ஒரு வெற்றியாளராக உருவாக்க தேவையாக பயிற்சி கொடுக்க முடியுமான்னு புரிஞ்சுக்கிற ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் நம்மளால முடியாதா, நம்ம ஏன் இதை செய்யக்கூடாது அப்படின்லாம் என்ன வந்துச்சு? பெனோ தேர்வுக்கு தேவையான பயிற்சியை மேற்கொண்டாள். ஒரு ஆண்டு காலம் முறையான பயிற்சிக்கு பிறகு 2012ஆம் ஆண்டு பெனோ
போட்டித் தேர்வை எதிர்கொண்டார். ஃபர்ஸ்ட் டைம் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதும்போது 20 மார்க் போச்சு. எங்கள் அப்பாவுக்கும் பெரிய பங்கு இருக்கு. நான் எங்கே போகணுன்னாலும் என்னை கூட்டிகிட்டு போவார். எனக்கு தேவையான புத்தகங்களாம் வாங்கி தருவார். அவள் தேர்வு எழுதுக்காக அவளோட அப்பாவும் அம்மாவும் அவளுக்காக நிறைய நேரத்தை ஒதுக்குனாங்க. அப்புறம் ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ்லாம் கேட்பாங்க. அங்கே உங்கள் அம்மா பேப்பர் ரீடிங் பண்ணுவாங்க. நான் வந்து ரீட் பண்ணேன்னு சொன்னேன். எத்தனை பேர் சொன்னால் ரீட் பண்ணுவேன். ஆனால் என் பசங்க முன்னு போகிறேன்னு ஆசை. டெக்ஸ்டைல் அஃபேர்ஸ் மினிஸ்டரில் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இன்டர்வியூ கான்டாக்ட் பண்ணி நான் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவேன்னு எந்த கண்ட்ரி அலைன்ஸ் பண்ணாலும் அதுக்கு நான் போவேனா, அதுக்கப்புறம் தான் எந்த மாதிரியான டெக்னாலஜியை யூஸ் பண்ணி டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பர்ஃபார்ம் பண்ணுவேன்னு இந்த மாதிரியான கேள்விகள் கேட்டாங்க. வினோதன் திறமைகளை வளர்த்துக்கொள்ள அனைத்து சவால்களையும் எதிர்கொண்டார். தனது ஒரே இலக்கை நோக்கி விடாமுயற்சியோடு பயணித்தார். இன்னைக்கு நான் இந்தியா முதல் பார்வையற்ற இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரி. அவள் எழுதிய அனைத்து தேர்வுகளையும் வெற்றி பெற்ற 5 உயர்ந்த அரசாங்க வேலை அவளுக்காக காத்திருந்த இருந்து லட்சியம் மாறவில்லை. இரண்டாவது முறையாக 2013 போட்டித் தேர்வை எதிர்கொள்ள 122 நபர்கள் 343வது ரேங்கில் வெற்றி பெற்றார். பெனோவின் வெற்றி எல்லா செய்தித்தாளிலும் வந்தது. செய்தி வந்த அடுத்த நாளை கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த அகாடமிகளை சேர முன் வந்தாங்க. இந்த பெருமையெல்லாம் பெனோ 7 தான் சேரும். பெனோவின் வாழ்க்கை பல தலைவர்கள் அவளுக்காக காத்திருந்தது. போட்டித் தேர்வில் வெற்றிகரமாக தேர்ச்சி பெற்ற போது அவளின் சோதனைகளுக்கு முடிவு தெரியவில்லை. போஸ்டிங் எங்களுக்கு வராமல் இருந்துச்சு. நாங்கள் பிளைண்டாக இருந்ததுனால போஸ்டிங் தர முடியாதுன்னு சொன்னாங்க. டெல்லியில் 4-5 இன்டர்வியூ நடந்துச்சு. நீங்கள் இருக்கக்கூடிய பிரமுகர்களின் நடுவில் நானும் ஒரு பெரிய அதிகாரி. நார்மல் பீப்புளோட என் பொண்ணுனால எல்லாம் முடியும்னு ப்ரூவ் பண்ணோம். பெனோவிடம் தனது லட்சியம் உள்ளன. இப்பொழுது அவள் தைரியமாக சொல்லலாம். ஒருத்தர் வெற்றி அடையும் போது தன் இலக்கை அடையும் நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒருத்தர் தோல்வி அடையும் போது அவங்க இன்னும் முயற்சிகளை கடினமாக்கி அவங்க இலக்கையை அடைய பார்ப்பாங்க. இது என் மனதில் ஆழமாக பதிஞ்சதுனால பெனோன் இப்படி இருக்கக்கூடாது. இது உன் குணம் இல்லை. இது போன்ற பல தேர்வுகளை நீ எழுதணும். இது போன்ற பல தேர்வுகளை எழுதினேன். இந்தியா பப்ளிக் சர்வீஸ் போர்டு கேஸ்ட் SBI SSC UG நெட் இது போன்ற பல தேர்வுகளை எழுதினேன். அவள் கண்கள் ஒளியை பார்த்தது இல்லை. ஆனால் சரித்திரத்தில் இன்று பிரகாசமாய் ஒளிந்திருப்பாய். தொடர் போராட்டத்தில் இருக்கும் பலருக்கும் கலங்கரை விளக்கமாக இருந்து பாதுகாப்பாள். நாங்கள் பண்ணாத காரியங்கள் எல்லாம் அவள் பண்ணுறா. இப்போ இதெல்லாம் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இது ஒரு குறையா எங்களுக்கு தெரியல. நிறையா பேர் வீட்டில் இந்த மாதிரி ஊனமாக பிறந்துச்சுன்னு என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டிலேயே முடக்கி வச்சுருக்காங்க. வீட்டை லாக் பண்ணிட்டு வெளியே போயிடுறாங்க. அவங்கள வீட்டிலேயே முடக்கி வச்சுருக்காம அவங்களுக்கு படிப்பு கொடுத்து முன்மாதிரியே ஷைனாக இருப்பாங்க. பெரிய வெற்றி, இந்தியாவிலேயே பெரிய போஸ்டிங். அதனால் நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். எங்கள் வீட்டை சுற்றி எல்லாரும் ஐஏஎஸ் வீடுன்னு சொல்கிறாங்க. The only thing worse than being blind is having sight but no vision. Helen Keller. 12 ஜூன் 2015 பெனோ செப்பேன் வரலாற்று படித்து 100% பார்வையற்று IFS ஆனார். 2016 to 2018 தேர்ட் செக்ரட்டரி பொலிட்டிக்கல் விங் ஹை கமிஷன் ஆஃப் இந்தியா பாரிஸ் பிரான்ச். 2018 to 2022 அண்டர் செக்ரட்டரி பாலிசி பிளானிங் டிவிஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸல் அஃபேர்ஸ் நியூ டெல்லி. 2022 First Secretary Environment, Political and Policy Planning High Commission of India, Kuala Lumpur, Malaysia.
பெரிய வெற்றியா இருக்கு. என் பொண்ணு ஐஎஸ் ஆயிருக்க எங்களுக்கு நாங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். எனக்கு கண்ணு தரனால எனக்கு தன்னம்பிக்கை இருந்ததுனால நான் நல்லா படித்தேன். எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கும் நன்றி. என்னை படிக்க வச்ச டீச்சருக்கும் அகாடமி ஸ்டாஃப்க்கும் நன்றி. கண்ணு தரன்றது ஒரு குறை இல்லை. நம்ம தன்னம்பிக்கை இருந்தால் யார் வேணாலும் எது வேணாலும் செய்யலாம். நன்றி.